அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், அஜர்பைஜானுக்கு போகிறாரு. அணை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வரும்போது ஹெலிகாப்டரிலே சகோதரர்களே எந்த அளவுக்கு என்றால் ஜல்பா என்ற பகுதியிலே அந்த ஹெலிகாப்டர் வெடித்து சிதறி அங்கே ஷஹீதாகிறாங்க. எல்லாம் 9 பேர். எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரியும். ஆனால் அன்பார சிந்தித்து பாருங்க, இந்த உலகத்திலே 50க்கு மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. இருக்கா இல்லையா? சொல்லப்போன முஸ்லிம் நாடுகள் என்று சொன்னால் சாதாரண நாடுகள் அல்ல, இவர்கள் எல்லாம் சுன்னத் வல் ஜமாத். இப்படிப்பட்ட தலைவர்கள் லீடர்கள் இருந்தும், இப்படிப்பட்ட கோழைகள் இருந்தும் ஒருத்தர் கூட பலஸ்தீனுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. இன்றும் கூட வரவில்லை. ஆனால் இப்ராஹிம் ரைஸ் இருக்கிறாரே, பலஸ்தீன் மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வந்தார். ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்தார், ஹமாஸ் போராளிகளுக்கு உதவி செய்தார், ஊதி போராளிகளுக்கு உதவி செய்தார். ஈரான் மூலமாக பலஸ்தீனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தவர் தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள். சகோதரர்களே, இப்பேற்பட்ட ஒரு சிறந்த தலைவர் ஹெலிகாப்டர் ஷஹீதாயிட்டார் இல்லையா? சகோதரர் சிந்திச்சு பாருங்க, 3 ஹெலிகாப்டர் போகுது. கேட்ட என்ன சொல்றாங்க? அடர்த்தியான பனிமூட்டம், 40 ஆண்டுகளுக்கு முன்னா ஹெலிகாப்டர், அது கிளைமேட் சரியில்லை, அதனால் தான் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டு வஃபாத் ஆனாங்க. 3 ஹெலிகாப்டர் ஒன்றா தானே போச்சு, 2 ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனால் இவர் எந்த ஹெலிகாப்டரில் போனாரோ அந்த ஹெலிகாப்டர் என்ன ஆயிடுச்சு? எரிந்து சாம்பலா போச்சு. சகோதரர் சிந்தித்து பாருங்க, ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்திக்கக்கூடிய விஷயம். இந்த உலகத்தில் யாராவது முஸ்லிமுக்காக உதவி செய்ய முன் வருகிறார்களோ, முஸ்லிம் மக்களே ஒற்றுமையாக இருங்க, மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமையாக இருக்காதீங்க. அவன் ஒரு குள்ள நெறி, முஸ்லிம்களை கழுத்தை பிடித்து நெறித்து கொண்டிருக்கிறான். நாம் அல்லாவுக்கு மட்டும் தான் அடிமையாக இருக்க வேண்டும், எந்த மேற்கத்திய நாடுகளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று கர்ஜித்தவர்கள் தான் இது போன்ற தலைவர்கள். நாம் ஏன் இவனுக்கு பயப்பட வேண்டும்? அல்லாவுக்கு பயப்பட வேண்டும், நம்முடைய உரிமைகளை கேட்க வேண்டும். அவன் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, எந்த நாய்களாக இருந்தாலும் சரி. இது போன்ற மாவீர சிறந்த தலைவராக இருந்து ஹீரோவாக இருந்து பேசியவர் தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள். சகோதரர் சிந்தித்து பாருங்க, உலக வரலாற்றிலே இது போன்ற எந்த தலைவர்கள் எல்லாம் முஸ்லிமுக்கு ஆதரவாக பேசுகிறார்களோ, முஸ்லிம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பேசுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் இப்படித்தான் கொல்லப்படுகிறார்கள். இவர் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பேசியவர் யார்? மாவீரன் சத்தாம் ஹுசேன், தெரியும்ல? அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கலையா? அவனுடைய கூலிப்படைகளை வைத்து அவர் தூக்கில போட்டாங்களா இல்லையா? ஏன்? முஸ்லிம்களை உற்சாகப்படுத்துகிறார், முஸ்லிம்களுக்கு தைரியம் ஊட்டுகிறார், முஸ்லிம்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். இவர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் நாம் பிச்சை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியறதில்லை. அதே போல் அன்பான பாருங்க, லிபியாவுடைய அதிபர், அவரும் அமெரிக்காவுக்கு எதிராக பேசியவர். கதாஃபின்னு சொல்லுவாங்க அவர் பேர். அவரை ஓடி அவருடைய கைகூலிகளால் விரட்டி கொலை செய்தார்களா இல்லையா? ஏன்? உலக முஸ்லிம்களை உற்சாகப்படுத்துகிறார், உலக முஸ்லிம்களை தட்டி எழுப்புகிறார். ஏன்டா நீ அமெரிக்காவுக்கு பயப்படுறீங்க, அல்லாவுக்கு பயப்படுங்க என்று சொல்கிறார். அதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். ஷஹீத், அது வேற விஷயம். கொலை செய்யப்பட்டாரா இல்லையா? அதே போல் அன்பானவர்களே, மேலும் பாருங்க, பாகிஸ்தான் அதிபர் ஜியாவுல் ஹக், கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு புரட்சிகரமான தலைவர் தெரியுமா? மக்கள் எல்லாம் உலக முஸ்லிம்களை அதாவது ஒன்று திரட்ட முயற்சி பண்ணார்.
ஏன்டா இவ்வளவு முஸ்லிம்கள் இருந்து, இவ்வளவு இராணுவங்கள் இருந்து, இவ்வளவு தலைவர்கள், இவ்வளவு அதிபர்கள் இருந்து ஏன்டா அமெரிக்கா அணி பண்ணிடுறீங்க? வெக்கமா இல்லையா என்று கேட்டு உசுப்பியவர் தான் ஜியாவுல் ஹக். அவர் என்ன செய்தாங்க? அதே போல ஹெலிகாப்டர் தான் போட்டு தந்தாங்க. விமான ஆக்சிடென்ட்ல இறந்தாரா இல்லையா? அதே போல அன்பானவர்களை மேலும் பாருங்க, உசாமா பின் லாடின் அரபு நாட்டில் தான் வளர்ந்தவர், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் நினைச்சா எப்படி இருந்தாலும் வாழ்ந்திருக்கலாம், அப்பேற்பட்ட கோடீஸ்வரன். முஸ்லிம் மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று சொன்ன புரட்சி ஏற்படுத்த வெளியே வந்தவர். அவரை அமெரிக்கா எப்படி ஒழிக்க ட்ரை பண்ணது? அவருடைய கபர் கூட இல்லாம, கபர் எங்க புதைச்சாங்க தெரியுமா? கடல்ல தான் அவருடைய கபர் இருக்கு. மக்களுக்கு ஒரு புரட்சிகரமான தலைவர் முஸ்லிம்கள் மத்தியில் வரக்கூடாது என்பதிலே அமெரிக்கா விழிப்புணர்வோடு இருக்கிறார். இஸ்ரேல் எச்சரிக்கையோடு இருக்கிறார். ஆனால் நம்ம யோசிக்கிறோமா? சகோதரர்களே, ஒன்று அவனை பேச்சு கேட்க முயற்சி பண்றான், தூது அனுப்புறான், நான் சொல்றதை நீ கேட்கணும், நீ அடிமையா இருந்தா நீ ஆட்சி செய்யலாம், இல்லை என்று சொன்னால் நீ கொல்லப்படுவாய். ஒன்று கொல்ல ட்ரை பண்றான். அப்படி இல்லை என்று சொன்னால், இப்போது பாருங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான் கான் இருக்கார்ல, அவர் அமெரிக்காவுடைய பேச்சு கேட்கறது இல்லை. அதனால இன்னும் அண்ணா அவர் மேலே வழக்கு போட்டு இன்னைக்கு கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. இது போன்று சகோதரர்கள் சிந்தித்து பாருங்க, எங்கெல்லாம் முஸ்லிம் தலைவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கின்றார்களோ, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் எல்லாம் இப்படித்தான் இறக்கிறார்கள், இப்படித்தான் ஷஹீதாகிறார்கள். இதுல டவுட் வருமா வராதா? சந்தேகம் வராதா? சகோதரர் சிந்தித்து பாருங்க, அமெரிக்கா இருக்கக்கூடிய அதிபர் ஹெலிகாப்டர்ல பயணம் செய்யறது இல்லையா? இஸ்ரேலுடைய அந்த நாட்டு தலைவர் குள்ளநெறி இருக்கிறார்களே, அவர்கள் பயணம் செய்வது இல்லையா? ஒரு நாளாவது ஹெலிகாப்டர் வெடிச்சிருக்கா? வரலாற்று ஏற்று பாருங்க. ஏண்டா முஸ்லிம் பயணம் செய்தால் தான் அது வெடிக்குமா? நான் சொல்றது 1 2 அல்ல, வரலாற்று நெடுகில் எடுத்து பாருங்க. அவங்க ஹெலிகாப்டரே வெடிக்க மாட்டேங்குது, அந்த நாய்களே சாவ மாட்டாங்க. முஸ்லிம் தலை நல்ல லீடருக்கு மட்டும்தான் இப்படி நடைபெறுகிறது. சகோதரர்களே, என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, நல்ல லீடர் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை நம்மள்ட்ட இருக்கா? இருப்பதில்லை சகோதரர்களே. ஏனென்றால் இவர்கள் விழிப்படைந்து விட்டால் ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் நமக்கு அடிமையாயிடுவாங்க. அதனால உஷாரா இருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்? அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை.